ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசிஃபாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் தால்ச்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யணும் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம், 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டு சம அளவில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, மட்டன் நெஞ்செலும்பு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா கொழுக்குள்ள மட்டன் எலும்பு எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பருப்பும் மட்டன் எலும்பும் தான் இந்த தால்ச்சாக்கு ரொம்ப முக்கியம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூளும் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம விசில் கணக்கு வைக்க போகிறதுல டைம் கணக்கு தான் வைக்க போகிறோம். ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு 20 மினிட்ஸ் வச்சா கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம அதான் வைக்க போகிறோம். அதனால் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம தண்ணி கம்மியாக வச்சோம்னு சொன்னால் அது சீக்கிரம் அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம கூடவே தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். பருப்பு வேகிற டைமில் நம்ம காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மாங்காய், வாழைக்காய், கத்திரிக்காய் தான் போட போகிறேன். எல்லாம் கட் பண்ணியாச்சு. நான் நீல வாக்கில் அரைஞ்ச 2 வெங்காயம் எடுத்துருக்கேன், 3 தக்காளி எடுத்துருக்கேன், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், புளியும் ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த வாழைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போடும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா வாழைக்காய் கருக்காமல் இருக்கும். அப்போ தான் நம்ம சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிரியாணியில் ஒரு பட்டை போட்டிருக்கேன். வேணும்னா நம்ம கிராம்பு, ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதை எண்ணெயிலேருந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்குருவோம். நம்ம அந்த பருப்பு மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இதாவது எண்ணெயில் இதில் கொஞ்சம் போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் கருகிச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம 2 பச்சை மிளகா, ஒரு கையளவு புதினா போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிடுவோம். தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்தால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம காய் சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் வந்து வெறும் கத்தரிக்காய், வாழைக்காய் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். மாங்காய் கடைசியில் தான் சேர்க்க போகிறேன். நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே மாங்காய் சேர்த்துட்டோன்னா மாங்காய் கரைஞ்சிடும் ரொம்ப. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா போட்டிருக்கேன், 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிடுவோம். நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருந்து இல்லையா, அதையும் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி சிம்மிலே போட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா காய் வேகிற வரை நல்லா கொதிக்கட்டும். கறி மசாலா நாங்கள் வீட்டிலே அரைச்சி ரெடி பண்ணி வச்சு இந்த மசாலா தான் போட்டிருக்கேன். நல்லா கொதிச்சுட்ருக்கு. ஆனால் இன்னும் காய் வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா காய் வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும், பருப்பு மட்டன் வேக வச்சுருந்துருக்கோம் இல்லையா, அதோடு இந்த காய் கலவையும் சேர்த்து நம்ம கலக்கி விட்டுக்கலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம புளி கரைச்சி நம்ம ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து முன்னாடியே காய் வதக்கும் போதே போட்டேன், புளி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கடைசியாக நம்ம மாங்காய் போட்டுட்டு, ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு குழம்பு, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கொதிக்க விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை தூவி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் கடைசியாக உப்பு போட்டு ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.